வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி TNJFU அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஒரு பக்கம் அதோட ஷெடியூல் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ஷெடியூலும் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியல ஒர்க் இருந்ததுனால. ஸோ இந்த டைமில் நாம் என்னென்ன அப்டேட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்ஸ்அப்லேயும் சரி, கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல, டைம் இல்லாததுனால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் அப்டேட் தானே, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு யூஜி அட்மிஷன் ப்ராசஸில் என்ன மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் ஸ்க்ரோலிங் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் இஸ் ஓப்பன், அது நமக்கு தெரியும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு, அதாவது TNAU அண்டு TNJFU அவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நாளைக்கு 25/6/2024 சரிங்களா. அடுத்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாக்கு TNAU அண்டு TNJFUவில் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி சரிங்களா, நாளை மறுநாள். இதை தாண்டி ரொம்ப ஹாப்பியான நோட், த லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 26/6, அதாவது நாளையோடு நமக்கு ஆன்லைன் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு நாளையோடு நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் க்ளோஸ் ஆகிறதா இருந்தது. அதை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியான நோட் சரிங்களா. இதில் நிறைய ப்ராப்ளத்தை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறீங்க. ஏன்னா டே 1 பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் ஆகலை, ரேங்க் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் ஆகலை, யாரெல்லாம் அட்டன் பண்ணுறணும் தெரியாமல் நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு நம்ம அப்டேட் கூட கொடுத்துருந்தோம் சரிங்களா. ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்திருந்தாலே நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சார் 7.5 இருக்கிறோம் நாங்கள் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க கிளியராக வந்து நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் 7.5லையும் எலிஜிபிளாக இருந்து ஜென்ரலுக்கும் நீங்கள் எலிஜிபிள்னா முதல்ல நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கும் இதே டைம் பீரியடில் அட்டன் பண்ணணும். 7.5ஓட கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணணும். 7.5ஓட கவுன்சிலிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றி வச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா போதும் சரிங்களா. அதே கேண்டிடேட் தான் ஜென்ரலுக்கும் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ரெண்டுக்குமான ப்ராக்ரஸ் தான், ஒரே ப்ராக்ரஸ் தான், அதில் ஒன்றும் இண்டிவிஜுவலெலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஜென்ரலுக்கும் அட்டன் பண்ணுறப்ப என்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் 3000 rupees பேமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். SC/SC/ST ஸ்டூடெண்ட் 1500 rupees பேமெண்ட் பண்ணணும். மற்றபடிக்கு அதே கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை தான், கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை தான் 7.5ஓட அலாட்மெண்ட்டுக்கும் எடுத்துக்க போகிறாங்க சரி. அதனால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு 7.5 அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜென்ரலுக்காக கட்டின கவுன்சிலிங் ஃபீஸை வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே இந்த ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் தான். ஆனால் இந்த தடவை நீங்கள் இன்கேஸ் 7.5ல் இருந்து உங்களுக்கு சீட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் அலாட்மெண்ட் யாருக்கு வரும்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் அலாட்மெண்ட் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு தான் ஃபஸ்ட் அலாட்மெண்ட் வரும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலாட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் ஜென்ரலுக்கு நமக்கு சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது வரும். ஸோ நீங்கள் அப்போவே டிசைட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இன்னும் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட நேம் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்குன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுங்க. உங்களோட கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான், ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ப்ரீவியஸாக, அதாவது ஆஃப்டர் கவுன்சிலிங்க்கு அப்புறம் நமக்கு நடக்க போகிற எல்லா ப்ராக்ரஸ்க்கும் நாம் எலிஜிபிள் ஆகும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குது, நிறைய பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. TNJFUலையும் சரி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நமக்கு அக்ரி மட்டும்தான், TNAUலையும் சரி. அதனால் ஏதாவது ஒரு கோர்ஸுங்கிறது கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்து லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சரியா. எத்தனை பேர் கலந்துக்கணும் அப்படின்லாம் ஓவராலாக இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா TNAU அண்டு TNJFU ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஒன்லி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஓகேவா. அவங்களோட மெரிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங்க்கு ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸை நமக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக கூப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு சரிங்களா. எக்ஸ் சர்வீஸ்மேனோட குழந்தைங்களுக்கு TNAU அண்ட் TNJFU ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாளைக்கு இந்த கவுன்சிலிங் வந்து இன் பர்சன் மோடில் நடக்குது. யாரெல்லாம் வரணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். லிஸ்ட்டு வந்து அழகாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு 48 பேர் கூப்பிட்டுருக்காங்க ஓகேவா. டேரெக்டாக அண்ணா ஆடிட்டோரியம் TNAU கோயம்புத்தூர் காலையில் 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க, 25 நாளைக்கு. ஸோ இந்த ப்ராக்ரஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு.
TNAU அண்ட் TNJFU ப்ராக்ரஸில். இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல TNAUயோட சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வரும். இதுக்கடையிலே பார்த்தீங்கன்னா TNJFUக்கும் அடுத்தடுத்த ப்ராக்ரஸ் வரும். முதல்ல TNAUயோட அலாட்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராக்ரஸ் வந்து வரும். நிறைய பேர் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டேன், கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் செட் பண்ணிட்டேன், கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்டிட்டேன், ஆனால் கடைசியாக பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணுறப்போ இன்கம்ப்ளீட்னு வருது சார், இது என்ன சார் பண்ணுறது, கவுன்சிலிங் வந்து நாங்கள் கலந்துக்கலைன்ற மாதிரி ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது கண்டிப்பாக டெக்னிக்கல் இஷ்யூ தான். உங்களோட பேமெண்ட் ஆயிடுச்சுனாலே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாதிரி ஆகிடும். பட் உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறாமல் இருக்காங்கிறதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படி மாறாமல் இருக்குன்னா நீங்கள் நமக்கு நாளை மறுநாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே வேறு டைமில் நீங்கள் மறுபடியும் அந்த கவுன்சிலிங்கை ரீசெட் பண்ணி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் மீன்ஸ் அதே அந்த ப்ரிஃபரன்ஸை மறுபடியும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா TNAUக்கு மெயில் பண்ணுங்கள். நாமளும் அஃபிஷியலாக நாளைக்கு TNAUவில் கேட்போம் இந்த பிரச்சனை சம்மந்தமாக. சரிங்களா? ப்ளஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பேமெண்ட் ரெசிப்ட் ஆப்ஷன் வந்து அதிலே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரெசிப்ட்டை மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது நமக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் அது. இதை தாண்டி இன்கேஸ் உங்களுக்கு 7.5ல் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா சீட்டை உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறப்போ இன்கேஸ் இதை கூட அவங்க சென்ட் பண்ண சொல்லலாம். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டினதுக்கான அமௌண்ட் எந்த ஃபீஸ் கட்டினாலும் ஆன்லைனில் கட்டுறப்போ அதுக்கான ரெசிப்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி இந்த தடவை கட் ஆஃப் மார்க்குங்கிறது கொஞ்சம் ஓவராலாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதர் கோர்சஸ்க்கு அக்ரியை பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் தான் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு கிடச்சிருக்க டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி யாரும் ஒரி பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே நமக்கு அலாட்மெண்ட் எல்லாமே கிடச்சிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த டெசிஷன் எடுக்கலாம். நமக்கு ஸ்பாட் அட்மிஷன் வரைக்கும் டைம் இருக்குது. யாரும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை இழந்துட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் TNAUக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக சீட்டுங்க வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹோப்ஃபுல்லாக இருங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து எப்போ சார் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். முதல்ல 7.5 வந்ததுக்கப்புறம் ஜென்ரலுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். அந்த சீட் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைமில் வந்து நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக சான்றிதழ் சரிபார்ப்புக்காக வரணும் அப்படின்னு அந்த டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயிலில் எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 20,000 அட்மிஷன் பேமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக TNAUக்கு போயிடணும். TNAUக்கு போனதுக்கப்புறம் CVக்கு முன்னாடியே நீங்கள் 20,000 பேமெண்ட்டை கட்டி உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போவீங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவீங்க. அந்த வெரிஃபிகேஷன் டைமில் அந்த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து நீங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்லைடிங் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்லைடிங் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கிற காலேஜ்லேருந்து நாம் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் இதுக்கு மேலே உள்ள காலேஜ் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதில் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு 10th பிளேஸில் இருக்க காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா 9th பிளேஸில் இருக்க காலேஜில் வேகன்சி இருந்தால் எனக்கு அலாட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதா இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த டைமில் தான் CV டைமில் தான் நம்ம அது கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ தான் அதுக்கான ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். இந்த 20,000 அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள். உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளே நடக்கும். சரிங்களா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 20,000 வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.